வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது யூடியூப்பில் எங்களது சேனல் பார்த்தீங்கன்னா அறிவோம் அப்படின்னு இருக்கும். அதாவது அறிவோம் ஆங்கிலத்தில் எல்லாமே கேப்ஸில் இருக்கும், தமிழில் அறிவோம்னு இருக்கும். ஒரு சின்ன டேஷ் போட்டு தமிழில் அறிவோம்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான அனைத்து செய்திகளுமே உங்களுக்கு முழுமையாக அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். மற்ற பொதுவான தகவல் எல்லாமே இருக்கணுங்கிறது எங்களது ஆசை. முடிந்தளவு செய்து கொண்டிருக்கிறோம். ஓரளவு நல்ல வரவேற்பு இருக்கிறது. பார்வையாளர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறார்கள், சப்ஸ்கிரைபரும் கூடிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, ஒரு 1000 பேர் பார்த்தா அதில் 100 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி பண்ணாமல் ஓரளவு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூடும், சேனலோட மரியாதை கூடும். உங்களுக்கு அது ஒரு கிளிக்கு தான். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிக்க வர போகிறதில்ல. அதனால் பார்ப்பவர்கள் அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த விஷயம் பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இருந்தாலும் என்னுடைய இதை சொல்லணும்னு இந்த பார்த்தீங்கன்னா 3 முதல் 6 மாதம் வரை, அதாவது கருத்தரித்த பெண் கருத்தரித்தவுடன் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை என்னென்ன செய்யணும், எப்படி இருந்துக்கணும், அவங்க நடைமுறைகள் என்ன, அதுதான் அந்த இந்த கிளிப்பிங்ஸு. முதல்ல 1 to 3 நேற்று பதிவு செய்து போட்டுட்டேன். இன்றைக்கி 3 to 6. இந்த 3 to 6க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக முதல்ல செய்ய வேண்டியது எங்கு பிரசவம் பார்ப்பது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. பிரசவம் பார்க்குறது எங்கு பார்ப்பது, யாரிடம் பார்ப்பது, டாக்டரை முடிவு பண்ணிவிட்டு ஒரே டாக்டர்கிட்ட காமிச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த டாக்டர்கிட்டே காமிங்க. அவர் தொடர்ந்தால் உங்களுடைய உடல் பற்றி முழுமையான ஹிஸ்ட்ரி அவர் தெரிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் எங்கு பிரசவம் பார்ப்பது என முடிவு செய்து முடிந்த அளவு ஒரே டாக்டர்கிட்ட காமிங்க. அது நல்லது. ரெண்டாவது, இந்த 3 to 6 மாதம் பார்த்தீங்கன்னா இதுதான் குழந்தைகளுடைய முழு உருவம் வளர்ச்சி அடையும் காலம், முழு உருவம் வரக்கூடிய காலம். 90 நாளைக்கு முன்னாடி வரைக்கும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு விலை புரியாமல் சொன்னால் ஒரு மொங்கு சொல்ல இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது, ரத்த ஓட்ட நரம்பெல்லாம் அப்படி இருக்கும். இப்போ அந்த 90 நாளைக்கு மேலே தான் என்ன பண்ணணும்னா முழு உருவமாக கை, கால், விரல், கண், மூக்கு, காது எல்லாமே உண்டாகக்கூடிய காலம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்ற போல உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைக்கு முதல்ல ஃபோலிக் ஆசிட் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. முழு உருவ வளர்ச்சிக்கு, தசை வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம், இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் மருத்துவருடைய அட்வைஸ் பண்ணி உங்கள் டாக்டர் எழுதி கொடுத்துருவார். இருந்தாலும் நான் சொல்கிற கடமைக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட், புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவு, கால்சியம் உணவு, இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்வான தருணம். அது குழந்தைன்னா ரொம்ப மகிழ்வான தருணம். இந்த 90 நாளை தாண்டி 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 110, 120, 130 நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையினுடைய அசைவு வகுதில் தெரியும், குறுகுறுப்பு தெரியும். பழைய காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த அசைவு வலது தெரிஞ்சால் என்ன குழந்தை, இடது தெரிஞ்சால் என்ன குழந்தைன்னு ஒரு கணக்கு போடுவாங்க. பட் அது பெரும்பகுதி தப்பிடும். அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது அந்த குறுகுறுப்பு 120 நாள், 130 நாள் அந்த குறுகுறுப்பு தெரியல. என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் முழுமையாக ரசிங்கள். தெரியும் போதெல்லாம் கை வச்சு பார்த்து ரசிங்க. உங்கள் கணவர்கிட்டையும் கூட்டி கை வச்சு இதை பார்த்து இங்கே பாருங்கள் இப்படி தெரியுது, இங்கே பாருங்கள் இப்படி தெரியுது, ஐ இங்கே பாருங்கள், ஐ இங்கே பாருங்கள், இந்த குறுகுறுப்பு இப்படி தெரியுது பாருங்கள், நெளிது பாருங்கன்னு கணவன் மனைவி 2 பேரும் முடிஞ்சளவு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரசிங்க. எதை அசைவை தான் சொன்னேன், அசைவை முழுமையாக ரசியுங்கள், சந்தோஷப்படுங்கள். அப்புறம் இந்த காலத்தில் முழு உருவம் வளர்ச்சின்னு சொன்னதால என்ன பண்ணணும்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது திடீர் அதிர்ச்சி, ரொம்ப மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய வேதனை, அப்புறம் இந்த மின்னல், இடி, திடீர்னு ஆண் அலறுதல், திடீர்னு ஒரு மாடு வருது இது அதை பார்த்துட்டு கத்துதல், அது மாதிரி. அதாவது மிரளக்கூடிய, அலறக்கூடிய, பயப்படக்கூடிய மின்னல், இடி இதெல்லாம் பார்க்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதான் கரெக்ட். அந்த மாதிரி பண்ணுறது என்ன பண்ணணும்னா, அந்த கரு உண்டாகி முழு உருவமும் உண்டாக நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ச்சி, திடீர் பயம், திடீர் அலறல் என்ன பண்ணணும்னா குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். சமயத்தில் குழந்தை ஊனமாக வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு உறுப்பு பாதிப்பை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை ஊனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்பனை பண்ணுங்கள். குழந்தை எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நிறம் எப்படி இருக்கும்,
கண் அப்பா மாதிரி இருக்குமா, கண் இல்லை ஏன் அப்பா மாதிரி இருக்குமா, உங்கள் அப்பா மாதிரி இருக்குமா, முடி எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், இப்படி கலர் வேணும் எனக்கு. இது மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள், நல்லா கற்பனை பண்ணுங்கள். குழந்தை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இப்போ வந்து எப்படி இருக்கும், இத்தனை நாள் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கும், இப்படி நெட்டில் சர்ச் பண்ணி கூட இப்போ பார்த்துக்கிறீங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் மனது ரீதியாக கற்பனை பண்ணுங்கள், குழந்தை இப்படியெல்லாம் இருக்குமா என்று நல்லா கற்பனை பண்ணி அதை வந்து மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவரோடு. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து ரொம்ப அவசியம். நீர்ச்சத்து மிகவும் அவசியம். அதை 1 to 3 சொல்லியிருக்கேன். அதோட இப்போ தான் ரொம்ப அவசியம். இப்போ இதுக்கப்புறம் பிரசவமாகிற வரைக்குமே நீர்ச்சத்து ரொம்ப அவசியம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சளவு நல்லா 2 to 3 லிட்டர் தண்ணி குடிங்க. யூரின் வந்தால் அடக்காமல் போங்க, அடுத்து தண்ணி குடிங்க. நீர்ச்சத்தில் வந்து என்னென்னா ஃப்ரூட் ஜூஸ் முக்கியம். கண்டிப்பாக வந்து மாதுளம், நமக்கு வந்து ஹீமோகுளோபின் முக்கியம் இல்லையா பிரசவத்துக்கு. அப்போ என்னென்னா டெய்லி ஒரு மாதுளம்பழ ஜூஸாவது கண்டிப்பாக குடிச்சாகணும். இல்லை சாத்துக்குடி ஜூஸ் ஏதோ ஒன்று. உங்கள் ஆஃபருக்கு வந்து மாதுளம்பழ ஜூஸோட எக்ஸ்ட்ரா வந்து சாத்துக்குடி ஜூஸு மற்றதை வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் 2 சாப்பிட்றது ரொம்ப நல்லா. ஒத்துக்கிருச்சுன்னா சளித்தொழில் உங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் 2 சாப்பிடுவது நல்லா. அது மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக உடம்புல வந்து வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃப்ரூட் ஜூஸு, நெல்லிக்காய், ஒரு 3 பேரிச்சம்பழம், இந்த ஹார்ட்டை பலப்படுத்துறதுக்காக 2 பாதாம் பருப்பு. கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் கன்ஃபார்ம். டெய்லி ஒரு மாதுளை ஜூஸு, 2 பெரிய நெல்லிக்காய், 3 பேரிச்சம்பழம், 2 பாதாம் பருப்பு சாப்பிடுங்களே. உங்களுக்கு வந்து ஹார்ட் வலிமையாக இருக்கும். எல்லா வாய்க்கும் வந்து சுகப்பிரசவத்திற்கு அதிகமான வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தூக்கம். கண்டிப்பாக வழக்கத்தை விட நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குகிற ஆளாக இருந்தால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்குங்க. தூக்கம் சற்று அதிகமாக தூங்குங்கள். உங்களுடைய தூக்க நேரம் தான் குழந்தை வளர்ச்சிக்கு வந்து மிக உதவியாக இருக்கும். அந்த தூக்கம் வந்து எப்படின்னா சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும், அமைதியான தூக்கமாக இருக்கணும். திடீர்னு டம்மான்னு சத்தம் கேட்டு முழிக்கிறது, யாரும் வந்து கதவை டம்மன்னு தட்டி முழிக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் தொல்லை இல்லாமல் சற்று ஒதுங்கி நல்ல அமைதியான தூக்கமாக தூங்குங்கள். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, நல்லா சாப்பிடுங்க. என்ன பிடிக்குதோ, என்ன விரும்புகிறீங்களோ, என்ன கிடைக்குதோ. ஏன்னா விரும்புகிறதெல்லாம் கிடைக்காது இல்லையா, அது உங்கள் சூழ்நிலை பொறுத்து. அதனால் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க, அதிகமாகவே சாப்பிடுங்க. 6 இட்லி இல்லை 8 இட்லி 4 இட்லி எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கூட சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன் சாப்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா 6 மாதம் வரைக்கும் தான் இந்த வார்த்தை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, விரும்புகிறத பூரா சாப்பிடுங்க, ஒத்துக்கிறத சாப்பிடுங்கன்னு. 6 மாதத்துக்கு அப்புறம் இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ரெண்டாவது இன்னமும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுடைய ஹெல்த்துக்கு உதவும். 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் தொட்டுச்சுன்னா பிரசவ வரைக்கும் வந்து உணவு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை வெயிட் 3 கிலோவுக்கு மேலே போயிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்ணாப்பினான்னு அதை விரும்புகிறேன் இதை விரும்புகிறேன்னு சாப்பிட்டீங்கன்னா குழந்தை வெயிட் கூட போயிடும். அப்போ கன்ஃபார்மாக ஆப்ரேஷன் தான் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் 6 மாதத்திற்கு உள்ளாக உங்களுக்கு வேணுங்கிறத விரும்புகிறத ஒத்துக்கொள்வதை நன்றாக சாப்பிடுங்கள். முழு உருவம் வளர்கிற காலம், அதனால் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் என்னென்னா கால்சியம், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் எடுத்துக்கங்கிற விஷயமும் நல்லா சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு முறை மருத்துவரை அணுகி, ஒவ்வொரு முறை வந்து தடுப்பூசி போடும் பொழுதும் சரி, ஸ்கேன் பண்ணி பார்க்கையிலையும் சரி, அந்த ஸ்கேன் பண்ணையில் குழந்தையுடைய ஹார்ட் பீட்டை வந்து நீங்களும் பார்க்க சொல்லி காமிக்க சொல்லி பாருங்கள். உங்கள் கணவரையும் அழைத்து காமியுங்கள் ஒரு முறை ஸ்கேன் பண்ணும் பொழுது. அதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இப்போ உள்ள நடைமுறையில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒன்றுதல்கள் வந்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. அது மாதிரி வகுத்தில் வந்து குறுன்னு முண்டையில் குழந்தையுடைய ஹார்ட் பீட்டை கூப்பிட்டு அவரை காமிக்கல என்ன பண்ணுதுன்னா, குடும்பத்தினுடைய நெருக்கம், குடும்ப பற்றுதல், குடும்ப பிணைப்பு அதிகரிக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு முறை ஸ்கேன் பண்ணையிலே குழந்தையோட ஹார்ட் பீட்டை நீங்களும் பாருங்கள். கணவனையும் கூட்டியாந்து நான் பாருங்க உங்கள் குழந்தையுடைய ஹார்ட் பீட். வர ஓரளவு எல்லா டாக்டருமே வந்து அதை செய்கிறாங்க. அப்படி செய்கிறனாலும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி செய்ய சொல்லுங்கள். ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும், பெண் குழந்தை தான் எனக்கு வேணும், இது கண்டிப்பாக ஆண் குழந்தை தாங்கிற கற்பனையை வளர்க்காதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தை, நம்மளது வாரிசு அப்படிங்கிற நினைப்போட ஆணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், பெண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அது எப்படி இருக்கும் அந்த கற்பனை தான் இருக்கணும். ஆண் குழந்தை தான் எனக்கு பிறக்கும், பெண் குழந்தை தான் எனக்கு பிறக்கும்னு ஒரு தீர்க்கமாக நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு வேளை ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அதை வந்து இந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு இன்னும் குழந்தை தான் என்று தீர்க்கமாக சிந்திக்காதீங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அட்வைஸ்.
அதாவது உடல் உறவு எப்படியெல்லாம் வச்சுக்கலாம், உடல் உறவு வச்சுக்கலாமா கூடாதா? முதல்ல வந்து கன்சீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதத்துக்கு அதிகபட்சம் உடல் உறவை தவிர்ப்பது நல்லது. நல்ல வார்த்தையை கவனிங்க. அதிகபட்சம் உடல் உறவை தவிர்ப்பது மிக சிறந்தது, நல்லது. இந்த 3 to 6 ஓரளவு வச்சுக்கலாம். எப்படின்னா டீசெண்டாக வச்சுக்கணும். மேலே ஃபுல்லாக படுக்கிறது, வகுத்தை போட்டு அமுக்கிறது, கண்ணா பின்னான்னு வந்து ரொம்ப அந்த நான் சுயமாக இயற்கையாக கரு உண்டாவதற்கு ஈருடல் ஒரு உங்களை மறந்து செயல்படுங்க. அந்த ஆமாம், அதாவது உங்களை மறந்து முழு ஈடுபாடோடு வெறித்தனமாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா? அந்த அட்வைஸ்லாம் இப்போ விட்டுறணும். 1 to 3 மாதம் மேக்சிமம் தவிர்த்துருங்க. 3 to 6 மாதம் ரொம்ப நாகரீகமாக டீசெண்டாக வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த 6 to 7 அது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரும். அதனால் இப்போ வந்து ஓரளவு நாகரீகமாக வைத்துக்கொள்ளுங்கள். வாரம் ஒரு முறையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையோ இங்கே வந்து மிக நாகரீகம் தேவை. வகுறு அமுக்கப்படாமல் முரட்டுத்தனமாக இல்லாமல் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவான அந்த பொதுவான இடங்களில் நீங்கள் உட்காந்துருக்கையில் சற்று கவனமாக இருங்கள். ஒரு ஓரத்தை அனுசரித்து உட்காருங்க. அதாவது அடுத்தவங்க எதுக்கு உங்கள் மேலே விழுந்துடாமல், யாரும் உங்கள் மேலே பாசமாக உள்ள பிள்ளைய உடையாத்திரின்னு அத்தை அப்படின்னு உடைய டப்புன்னு மேலே விழுந்துடாமல் அந்த மாதிரி கவனமாக இருங்க. நீங்கள் நடக்கையிலையும் செவத்தில் வகுறு இடிச்சிடாமல், இல்லை வலிக்கு விழுந்துடாமல், டைல்ஸ்கள்னால் வலிக்கு விழுந்துடாமல் கவனமாக இருங்க. வெயிட் தூக்குறது அதிகபட்சம் ஒரு 12 கிலோவுக்கு மேலே உள்ள வெயிட்டை தூக்காதீங்க. நடக்கும் பொழுது கவனமாக நடங்க. 2 வீலரில் போகையில் 2 வீலர் போகிறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி 2 வீலரில் போக வேண்டிய வாய்ப்புனா ரொம்ப குதிச்சு ஓட்டாமல் பையை ஸ்லோவாக ஓட்டுங்க. நல்ல ரோடாக பார்த்து பயணம் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல், யூரின் நார்மலாக போகுதா, மோஷன் வந்து நமக்கு டெய்லி ஃப்ரீயாக போயிடுதா, வகுறு ஃப்ரீயாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த டயத்தில் என்னென்னா 6 மாதம் தொட்ட உடனே என்னாங்கன்னா லைட்டாக வந்து அந்த கணுக்கால் சில பேருக்கு வீங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி கணுக்கால் வீங்குச்சுன்னா உடனடியாக டாக்டர் கணுக்கால் வீங்குதுன்னு சொல்லி அந்த நீர் போகிறதுக்குள்ள மாத்திரை தருவாங்க. ஆக எதாக இருந்தாலும் டாக்டர் அன்னைக்கு அவருடைய அட்வைஸ் பண்ணி தான் செய்யணும், பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து டிசென்ட்ரி ஆகுதான், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் நோக்கத்துக்கெல்லாம் வீட்டில் இருக்காதீங்க. டிசென்ட்ரி ஒரு 4 தடவைக்கு மேலே போச்சுன்னா உடனடியாக டாக்டர் போய் நிப்பாட்டிடுங்க. அதே அட்வைஸ் அந்த இருமல், கடுமையான இருமல், அதிகபட்ச சுரம் வர விடாதீங்க. இதில் எல்லாம் கவனமாக இருங்கள். இப்படியெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி மிகு உங்களுடைய எதிர்கால சந்ததி இன்னும் 3 மாதம் உங்கள் கையில் தவள போகிறது. மகிழ்ச்சியாக இருங்கள். நாளை உள்ள கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to பிரசவம் வரை அது நாளை போடுகிறேன். அதுவரை காத்திருங்கள். வணக்கம். முழுமையாக படியுங்கள். படிப்பவர் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.